அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் இருக்கிறவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. கிறிஸ்துமஸ் வரட்டும், சந்தோஷமாக இருப்போம். தேவன் சந்திப்பார். நம்ம சபையில பார்த்தோம்னா ஒரு உற்சாகம் கிடையாது, ஊக்கம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கவர் அடிச்சுட்டு வரேன், உங்க பெயர் எழுதி காணிக்கை செலுத்தும்படியான்னு கேட்டுக்கணும். காணிக்கை கவர் வாங்கிக்கோங்க. அந்த காணிக்கை கவர்ல நீங்க கொடுக்கறத கொடுங்க. உங்க நோட்ல ஒவ்வொரு நோட்லையும் நான் பதிவு பண்ணிப்பேன். கர்த்தர் உங்களை பேரையும் பரலோகத்தில் எடுத்துக் கொள்வார். அல்ல இல்லையா? நானே சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு காணிக்கை கவர் இந்த இடத்துல வச்சிடும், வேணும் வரைக்கும் வந்து எடுத்து அந்த காணிக்கை பையில போட்டு கொடுக்கும்படியா நீங்க கேட்டுக் கொள்கிறேன். அல்ல இல்லையா? ஏன்னு சொன்னாக்க, எட்டி போல கசப்பதை நான் கொடுக்க விரும்புகிறேன். எட்டி போல கசப்பை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். உங்களுக்கு தித்திப்பான வார்த்தைகள் கிடைக்கும், இனிமையான வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொன்னால் நீங்களே தாங்கள் முன் வந்து கொடுக்கலாம். அல்லேலூயா. விருப்பத்தோடு, உங்கள் விருப்பத்தோடு, கட்டாயத்தால் அல்ல, கட்டாயம் அல்ல, சிரமமாயல்ல, அவங்க விருப்பத்தின்படி கர்த்தர் கொடுக்கும்படி அவங்களை ஏவுவார். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் நான் வந்து கையில நான் பணம் வாங்க மாட்டேன். நீங்க கவர்ல போட்டு அந்த கவரை சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் கொடுக்கும்படி அன்பை கேட்டுக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு முன்பாக நான் உங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி படிப்பேன், யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் சேவைகளை நீங்க சந்திக்கணும். சந்திச்சா கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வார். கொடுத்தா தான் ஆசீர்வார் நான் சொல்லல, மென்மேலும் ஆசீர்வார். அல்லேலூயா. நாம் செய்திக்கு கடை செல்வோம். இப்பொழுது மணி எத்தனை? 10 போகுது. 9:54. மெசேஜ் எப்படி கொடுக்க முடியும்? எப்படி 10 மணி 10:30 மணிக்குள்ள முடிக்க முடியும்? நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறோம். சரி, இருந்தாலும் கர்த்தர் பரவாயில்ல, உங்களுக்காக சில செய்திகளை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 25ஆம் சங்கீதம். எத்தனை சங்கீதம் வாசிங்க? 25ஆம் சங்கீதம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் மாறணும், மனுஷியாய் மாறணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை. நீங்க எந்த வழியில நடக்கணும், எப்பேற்பட்ட வழியில நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் ஒரு சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தருக்கு முதலாவது உங்களுக்கு இடத்துல பயம் இருக்கிறதா? பயம் இருந்தால் ஆராதனைக்கும் நேரப்பட வரணும். பயம் இருந்தால் தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்பத்தான் நம்முடைய வழியை தாறுமாறான வழியா இல்லாமல் நல்வழியிலே நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். உங்களுடைய பாதைகள் என்ன பண்ணா? நெய்யாய் பொழியும். வருஷத்தின் நன்மைகளால் முடிச்சு விட்டுருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியிலே ஒரு. நீங்க எப்பேற்பட்ட வழியில நடப்பீங்க, நடக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 128ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வாசிப்பா. 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்க கர்த்தரின் வழியில் நடந்தாதான் உங்க வழியை கர்த்தர் செம்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை உங்களுக்கு சொல்லுவார். போதிப்பாருன்னு என்ன அர்த்தம்? சொல்லுவார். அப்பதான் இந்த 128ஆம் சங்கீதத்தின்படியாக நமக்கு நடக்கும். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம கர்த்தருடைய வழியில் நடந்த நம்ம பாக்கியவானாய் மாறுவோம். பாக்கியவான் எப்படிங்க பாக்கியவானாய் மாற முடியும்? கர்த்தருக்கு முதலாவது பயந்துக்கார். அவருடைய வழியில் காத்துக்கொள், அவருடைய வழியில் நடக்க கற்றுக்கொள்.
எதற்காக? நம்முடைய நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிற ஏற்கனவே 119 சங்கீதம் 105வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வாசிப்போம். 119 சங்கீதம் 119 105. இப்படி வசனம் என் காண்பதற்கு தீபமாய் இருக்கிறது. அப்ப தீபம் இருந்தால் இருள் இருக்காது. தீபம் இருந்தா என்ன இருக்காது? இருள் இருக்காது. அப்ப கர்த்தர் தாம் போகிற வழியை அவர் நமக்கு காண்பிப்பார். எப்படி? நம்ம போகிற வழியில தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா, நம்முடைய வழி தாழ்பாரா போக மாட்டோம். பாப்பா, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. பாத்தீங்களா? கர்த்தருடைய வசத்துக்கு பயந்து இருந்தா போதும், நம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருப்பார். நீங்க தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பார். நான் எந்த வழியில் நடக்க வேண்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை எந்த வழியில் நடத்த வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அவர் எல்லாம் உங்களுக்கு கொண்டுப்பார். வழி மட்டும் அல்ல, வழியில தாறுபாடு இருக்கும், சிக்குகள் இருக்கும், எல்லா போராட்டங்களும் இருக்கும். அதுல இருந்து கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. நான் வாசிப்பா 128 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம். பழமொழி இருக்குது, கையில காசு இருந்தா கழுத கூட ராஜாவா. கையில காசு இருந்தா கழுத கூட ராஜாவா. அப்புறம் கை தட்டுறதுக்கு ஆளுங்க இருந்தா காக்கா தலைவனா மாறி. எப்படியா? காக பெண்ணமா மாறும், தலைவனா மாறிடும். நம்ம எப்பேற்பட்டவர்கள்? நம்ம எந்த வழியில் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்கணும். ஏன்னா பிரசங்கின் புத்தகம் 10ஆம் அதிகார கடைசி வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ராஜாவை உன் மனதில் நிந்தியாதே. உன் மனதுல பாத்தீங்களா? மனதில் என்ன பண்ணக்கூடாது? நிந்தியாதுன்னா அவரை துக்கப்படுத்தாதே. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. மனுஷன் கூட நினைக்கூடாது, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, இந்த ராஜா எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு உன் மனுஷன் கூட நினைக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயாவும் கிடையாது, ஒரு சத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் நிந்திக்கிறவன் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானே படுக்கையிலும் நிந்தியாதே. உன் படுக்கையிலும் நிந்தியாதே. நான் சொன்னப்பா, பணம் கையில பணம் இருந்துட்டாக்க கருதப்பட வேணுமா மாறிடும், ராஜாவை மாறிடும். உங்க பணம் உங்களுக்கு ஆஸ்தி வந்துருச்சுன்னா உங்க படுக்கையில கர்த்தரை நிந்திப்பீங்க. உங்க படுக்கையில என்ன நீங்க கர்த்தரை நிந்திப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வசத்துக்கு நடுக்கிறவன் தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. ஆகாயத்து பறவை பாத்தீங்களா? இந்த ஆகாயத்து பறவை சத்தத்தை கொண்டு போகும், அந்த சத்தத்தை கொண்டு போகும். நல்லா கவனமா கேட்கணும். நீங்க கர்த்தரை நிந்திச்சா ஆகாயத்து பறவை எங்க கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி, கர்த்தரை நிந்திக்காதீங்க, அவரை நிந்திக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நிந்திக்காதீங்க. அவர் எனக்கு என்ன செஞ்சாரு நிந்திக்காதீங்க. அதை எங்க கொண்டே சொல்லுமா? தேவன்கிட்ட கொண்டே சொல்லுமா? எது? நான் பேசுறது நான் நிந்திக்கிறதா தெரியுமா? தெரியும். நல்லா வாசிப்பாரு. ராஜாவை மனதில் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு செல்வத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. நம்ம படுக்கையில போய் படுத்துக்கு நான் செஞ்சு நான் சம்பாதிச்சது அப்படின்னு படுக்கையில நிந்திக்க கூடாது. அப்புறம் ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், அந்த சத்தத்தை கொண்டு போகும். செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அடிச்சு பறந்து போய் சொல்லி கூட ஆண்டவர் நீங்க சொல்றது நம்ம கர்த்தரிடத்துல வந்து தயவு பெறத்த நம்ம வர்றோம், ஆசீர்வாதத்தை பெறத்த வர்றோம். தேவனை நிந்திப்பதற்கு நீங்களும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது.
மனசுல கூட நிந்திக்கப்படாத ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? நீ நன்மையா இருக்கும் பொழுது இருந்தெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நிந்திக்கலாமா? தேவலாம் நிந்திக்கூடாது. நெக்ஸ்ட் 13வது வசனம் 25:13. அவன் ஆத்துமா உங்களுடைய ஆத்மா கர்த்தரை நிந்திக்கின்ற உடைய ஆத்மா நன்மையில் தங்கும். இந்த ஆத்மா எதுல தங்கும்? நன்மையில் தங்கும். நன்மை கிடைக்கும், நலமானது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்ப கர்த்தருக்கு பயப்பட்டார், தாம் வழியை போதிப்பார், அவனுடைய ஆத்மா நன்மையில் அவருடைய சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி அப்போ சந்ததி பூமியை சுதந்திரிக்கும். நன்மையை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் சங்கீதம் 23 படிச்சிடறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23 5வது வசனம் 6வது வசனம் வாசிப்போம். என் ஜீவன நாளெல்லாம் பாத்தீங்களா, நன்மைகள் தரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மை வரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் ஆயிரப்பட்ட நீடித்த நாட்கள் என்பது சங்கீதம் 103 சங்கீதத்தில் இருக்கிறது. 5வது வசனமா 6வது வசனம் அப்படிங்கோ. சங்கீதம் 103 சங்கீதம் 103 6வது வசனத்தை வாசிப்போம். அதுக்கு மேல படிக்குமா? 5வது நன்மையினால் எதில் திருப்தியாக்குவாரா? எப்போ? இந்த வாயினாலே கர்த்தரை நிந்திக்க கூடாது. அப்பதான் உனக்கு நன்மையினால என்ன பண்ணுவாரு? உன் வாயை திருப்தியாக்குவார். என்னப்பா, முதல்ல ஆண்டவருக்கு பயப்பட்டா நம்முடைய பாதைகளை தெரியப்படுத்துவார். அடுத்தது உனக்கு நன்மை உண்டாகும். உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். எப்போ? ராஜாவை மனதில் நிந்திக்க கூடாது. ஏன்னாக்கா அது சட்டைகளை அடிச்சு கொண்டு போய் கஷ்டத்தை சொல்லி போடும். இந்த இடத்துல ஆண்டவர் நிந்திச்சேன். ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கழுவுகளுக்கு சட்டையில் உள்ள பறவைகளுக்கு கூட ஆண்டவர் நிந்திக்கிறது பிடிக்காது. ஏன்னா அவர் கூப்பிடுகிற காக்கை கூச்சிகளுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுத்தாரு. காலையில பாருங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சு அது காத்தது. ஏன்? எனக்கு இறங்கெடுக்கிற காத்தது. அப்ப அவரை போய் நம்ம நிந்திச்சு அந்த பறவைகள் போய் சொல்லுமா சொல்லாத? ஏன்னா நன்றி மறவாது. கேட்டவர்களாய் மாறிவிட்டுக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே பாருங்க, நன்மையினால் உன் வாய் என்ன பண்ணுவாரு? நீங்க நன்மையினால் உங்க வாய் திருப்தியா இருக்கும். என் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்ல, என் குழந்தைகளுக்கு படிச்ச பணம் இல்ல, உங்களுக்கு நன்மை வேணும்னா கர்த்தரை நிந்திக்கணும். நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்குதா? உன் மனதில கூட நிந்திக்க கூடாது. அவர் எனக்கு வேண்டும், அவர் தான் எனக்கு எல்லாமே. என் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குனவர் அவர் தான். என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் அவர் தான். அவரை துதிப்பேன் 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 துதிப்பேன். எனக்கு நன்மை வரும். பாருங்க, அதுல 103 சங்கீதத்துல வாசிப்பு சொன்னார். ஏன்னாக்கா இந்த சட்டையில அடித்து கொண்டு போய் சொல்லும் தத்துவத்தை நிந்திக்கிறாங்க. அதை வாசிப்போம். உனக்கு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். கழுகு என்பது நீண்ட ஆயுளை கொண்டது. இந்த கடுகு என்பது ஏன்னா சட்டைகளை அடிச்சு போய் சொல்லும். உன் வாயை திருப்தியாக்குற கர்த்தர். அவர் எண்ணிக்காது. இந்த சட்டையில் உள்ள பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? போய் தேவடத்துல சொல்லி போடுவான். இந்த பாசிட்டிவ் உங்களை நிந்திச்சாரு, போய் பிரசங்கம் பண்றாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வழியில் நடக்கணும். இந்த கழுகு என்னவென்று சொன்னால், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வயது போலாகிறது. அப்ப என்ன? கழுகுனுடைய ஆயுசு நமக்கு கிடைக்கும்.
அதற்கு மேலாகவும் கிடைக்கும் வாழ வைக்கிறாங்க. இந்த கழுகு என்பது எல்லாத்தை காட்டிலும், எல்லா சட்டையில் உள்ள பறவைகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்த கழுகு. அல்லேலூயா. அதுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்திருக்கிறார். அதுபோல நமக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? இந்த கழுகுக்கு ஒரு லிமிட்டான ஏச்சு வர வரையிலும் அது அந்த இறகுகளால விழுந்துரும். அந்த இறகுகளால என்ன பண்ணிடும்? விழுந்துரும். குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும்? குஞ்சுக்கு மொட்டை குஞ்சா இருக்கும். ஏன்னாக்கா அது முட்டி முளைக்கிற வரையில அது மொட்டை குஞ்சா தான் இருக்கும். அது சிறகு வர்றது. அப்புறம் அழகு, இந்த கழுகுக்கு அழகு இது மூக்கு. அழகுனாக்க என்னது? மூக்கு. நம்ம அழகுபடுத்துறதல்ல, அழகு என்று சொன்னால் மூக்கு. அதுலதான் கொத்தி கொத்தி சாப்பிடும் வேண்டுவாங்க. அடுத்தது நகம். அடுத்தது என்னதுங்க? நகம். இந்த நகை எப்படி இருக்கும்? கழுகு ஒரு இதுல பிடிச்சிட்டாக்கா அப்படியே விடாது. ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டா அந்த கழுகு என்ன பண்ணாது? விடாது. அப்ப அந்த நகமும் ஒரு நாள் தேஞ்சு போயிடும், அழகும் தேஞ்சு போயிடும், சிறகும் இறகும் கொட்டி போயிடும். அப்ப அது என்ன பண்ணுன்னு சொன்னா ஒரு மலை உச்சிக்கு போயிடும். எங்க போயிட்டோம்? மலை உச்சிக்கு போயிடும். அந்த மலை உச்சியில போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு முடி வருவாருமாய் மறுபடி முடி வரும். திரும்ப வயது வாழ போலாங்கிறது. திரும்ப வயது அதை படிக்க பார்க்கலாம். உன் வயது, நம்முடைய வயதும் அப்படித்தான். இந்த கழுவுக்கு ஆண்டவர் திரும்ப வாழ வயது கொடுப்பார். நீ வாழு அப்படின்ட்டு. அப்ப இந்த இறகெல்லாம் முழங்கிடும். இந்த இறகெல்லாம் என்ன பண்ணிடும்? முழங்கிடும். அழகு மறுபடியும் புதுசா வந்துடும். நகம் புதுசா வந்துடும். இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணும்? அது சிறகடித்து பறந்து வானிலை பறக்கும், உயர பறக்கும். நாமும் அப்படித்தான். கர்த்தருக்கு பயந்தான் அது நமக்கு நடக்கும். அல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 11வது வசனத்துக்காக கடக்கிறோம். உபாகமம் 32:11 சீக்கிரம் வாசிக்கணும். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டே போதுப்பார். அதாவது கழுகு கண்மலையில் கோட்டை கட்டும். எங்க கட்டும்? கண்மலையில் கோட்டை கட்டும். அப்ப அந்த கோட்டை கட்டி இந்த கழுகு என்ன பண்ணுமாமா? தன்னுடைய குஞ்சுகளுக்கு முட்டைகளை வைக்கிறதுக்கு அது கூட எப்படி கட்டுமாமா? அப்படியே பல நம்ம காக்காய் என்ன மாதிரி காக்காயில இதை எடுத்துட்டு போகணும். சொல்லுங்களேன். காக்காயெல்லாம் முள்ள எடுத்துட்டு போகும். முள்ள எடுத்துட்டு போகுமா? முள்ள எடுத்துட்டு போகும். நம்முடைய வழக்கமாத்த உருவிட்டு போகும். இதையெல்லாம் கூட்டிட்டு போய் காகம் கட்டும். குருவி இருக்குது பாத்தீங்களா? அந்த குருவி என்ன கூடு கட்டும்? இப்ப குருவி கூட்டையவே காணும். ஏன்னாக்க குருவி கூட்டையவே இப்ப காணும். அதாவது குருவி கூட்டை காணாக்கா இன்னைக்கு எங்க போய் பாக்கணும்னாக்கா ஒரு ஏரியில அதுல எல்லாம் போய் பார்த்தா குருவி கூடு கட்டி இருக்கும். தூக்குனா குருவி வீடு கட்டி இருக்கும். அந்த கூடு இவ்வளவுதான் இருக்கும். மேல மூட்டில் ஆர்டிபிஷியல் எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. மேல மூட்டில் வந்திருக்கிறாங்க. அவங்க செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது அப்படியே இல்ல. இயற்கையாகவே தேவன் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இவைகளுக்கு நமக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். நாம் எந்த விதத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கணும். இதை பார்த்தா 32 அதிகாரம் 11வது வசனத்துல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள், அதாவது கூடு கட்டுமா. எப்படி கூடு கட்டுமான்னு சொன்னா முதல்ல நல்லா வந்து சிம்பிள எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வளைச்சிடும். அந்த கழுகு முட்டையை வைக்கும் பொழுது அந்த முட்டை உடையக்கூடாது. கீழே விழுந்து உடையக்கூடாது. கொஞ்சம் கூட சந்து இருக்கக்கூடாது. காக்காய் எல்லாம் அப்படி இல்லை. அது பார்த்தா காக்க ஒரு இதை போட்டு பின்னி வச்சு முட்டை விடும். அதுல தப்பிச்சதான் என்ன கீழே விழுந்தா தான். ஆனால் கழுகு அப்படி அல்ல. கழுகுக்கு தேவன்
நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் கழுகை போல உங்களுக்கு வாழ வயதாகும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கழுகுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கழுகு கூடு கட்டும் பொழுது சில பஞ்சு சிறகுகள், பறவையினுடைய சிறகுகள், நாறு இதெல்லாம் எடுத்து பொய்யெல்லாம் கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அது மேல மெத்தையாட்டம். நம்ம எப்படி போட்டு மெத்தையை போட்டு படுக்கிறோம், அது போல அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக மெத்த மாதிரி அது போய் அந்த கோட்டை சுத்திலும் வச்சிருமா, கோட்டை சுத்திலும் வச்சிருமா. அந்த குஞ்சுகள் பொறித்த உடனே அதுக்கு இந்த குச்சி குத்தக்கூடாது, என்ன குத்தக்கூடாது, குச்சி குத்தக்கூடாது, மொண்டு குத்தக்கூடாது, இது போல இருக்கணும். அது போலதான் தேவனும் நம்மை வளர்க்க நன்மைகளாக வளர்க்கறதுக்கு நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய நன்மை நமக்கு கிடைக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். இந்த குஞ்சுகள் நிலைத்திருப்பதற்காக இந்த கழுகு, தன் தாய் கழுகு என்ன பண்ணும், இதையெல்லாம் கொண்டு வந்து வைக்குமா. அந்த கழுகுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், கழுகுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துக்குவார். நம்மை காக்கிற தேவன் எப்பேற்பட்டவர், நன்மையான தேவன் நமக்கு நன்மை கொடுக்க. வாசித்த சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அவருடைய ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை, கழுகு அப்படிதான், இந்த சந்ததியை நான் என்ன பண்ண போடுவேன், நல்லா பாதுகாப்பேன். இந்த கழுகு என்ன பண்ணுது, நல்லா என் சந்ததி நல்லா வரணும். இந்த கழுகு என்ன பண்ணணும், நல்லா வரணும், சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது நல்ல கூட்டை எல்லாம் பஞ்சு மாதிரி வச்சு அதை நல்லா பாதுகாக்கணும். தேவன் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார், நல்லா இருக்கணும். சரி, அடுத்ததாக என்ன செய்கிறதுன்னு சொன்னால், கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து. ஏன் கலைக்குது? இப்படி அழகான கூடு கட்டிடுச்சு, அந்த கூட்டை எதற்காக கலைக்கிறது, அந்த கூட்டை எதற்காக கலைக்கணும், ஏன் கலைக்கணும்? இதுதானே கஷ்டப்பட்டு கட்டிச்சு, கூடு கட்டிச்சா, குஞ்செல்லாம் பொறிச்சிருச்சு. போய் நல்ல சத்தான உணவையெல்லாம் கொண்டு வந்து கழுகு குஞ்சுகளுக்கு கொடுக்கறது, அது நல்லா திருப்தியா சாப்பிட்டுறது, குஞ்சு வளர்ந்துருது. குஞ்சு வளர்ந்த உடனே தன் தாய் கொண்டு வரதையே சாப்பிட்டு சோம்பேறியா இருக்கக்கூடாது, இந்த சந்ததி வளர்த்து இருக்கணும். அதனால இந்த கழுகு என்ன பண்ணிச்சான், கூட்டை கலைச்சிருச்சு. கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, பாத்தீங்களா, அந்த கூட்டை கலைச்ச விட்ட குஞ்சு என்ன பண்ண, இருந்து கீழே கீழே விடுறோம். உயரத்துல இருந்து கூட்டுல இருந்து என்ன பண்ணு, குஞ்சு குஞ்சு என்ன பண்ணிடுறோம், குஞ்சுகள் எல்லாம் கீழே விடுறோம். ஏன்? அது சோம்பேறியா இருக்கக்கூடாது, அந்த குஞ்சுகள் எப்படி இருக்கக்கூடாது, சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. ட்ரைனிங் கொடுக்குது இந்த கழுகு குஞ்சுகளுக்கு. நம்ம எப்படி சார்ந்தவர்கள், குழந்தைகளுக்கு ட்ரைனிங் சொல்லி தரமா, வசந்தபடியா நடக்க சொல்லி கொடுக்கிறோமா? ஏன் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கணும்? இந்த கழுகு கீழே விழுந்த உடனே அது என்ன பண்ணுமா, கழுகு இந்த குஞ்சுக மேல அப்படியே அசைவாடுமா, பறக்குமா. எதற்காக? என் குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்து உண்டாயிடுச்சா? பறந்து காக்கிற பட்சி போல தேவன் நம்மை காக்கிறவராய், பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் நம்மை காக்கிறவராய். இந்த பறந்து கழுகு பறந்துட்டு குஞ்சுகள் மேல அசைவாடி கொண்டு இருக்கும். ஏன்? இதால என்ன பண்ணுமா, ஐயோ என் தாய் சொகுசா வச்சிருந்தது, நான் கூட்டுல அழகா படுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கழுகு பறந்த உடனே இந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா, ட்ரை பண்ணுவாமா, தன்னுடைய தாயினுடைய செட்டைகள்ல மேடை இருக்கும் பறப்பது. அந்த குஞ்சுகளால ஏறி சிறகுகளாலே போய் உட்காந்துக்குமா. அதை கொண்டுட்டு குஞ்சுகளை கொண்டுகிட்டே பறந்து போகுமா. எதற்காக? எதற்காக? இந்த குஞ்சுகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது, அதனுடைய முயற்சியிலே அது பறக்கணும் அப்படின்ட்டு செட்டைகள் மேல உட்கார வச்சுட்டு போகுமா. ஆனால் உயர பறக்கிறது பருந்து, உயர பறக்கிறது பருந்து. அந்த பருந்து எவ்வளவு தூரம் உயரமா போகும், எப்படி வட்ட அடிக்கும், இதுக்கெல்லாம் இந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, தன்னுடைய தாய் சட்டையிலேயே உட்காந்துட்டு தாய் சட்டையில உட்காந்துட்டு போகுமா. அதுதான் நமக்காக உன்னதமானவரின் மரணம் வல்லவரின் தங்குவார், அவர் சட்டைகளுக்கு அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சட்டைகளில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புவார்.
அல்லேலூயா. அவர் அட்டையின் மீது நீங்கள் அடைக்கலம் போகுவாய். அல்லேலூயா. அந்த குஞ்சு சட்டியில அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த குஞ்சுக்கு அது முன்னாடி உட்காந்து சவாரி பண்ணும். விடாது. ஏன்? என் தாய் எதுக்கு இதை விட்டாங்க. நன் தகப்பன் கைவிடுவார கைவிட மாட்டார். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவர்கள் தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு பாத்தீங்களா? தன் செட்டைகளின் மேலே அந்த குஞ்சுகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணா சுமந்து கொண்டு போகுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என் குஞ்சுகள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அது நல்ல முதிர்ச்சி அடையும் பொழுது நம்மை போல பறக்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. நம்மை போல நம்முடைய பிள்ளைகள் பைபிள் படிக்கணும். நம்மை போல நம்முடைய பிள்ளைகள் பாட்டு பாடணும். இதற்காக நாம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளணும். வாசிப்போம். கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நம்மை இன்றைக்கு வாசித்த 12வது சங்கத்துல வாசிப்போம். பயன்படுகிற மனுஷன் எவனோ 12வது வருஷத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியே இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை பாருங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அவனை இந்த பாதை எங்க இருக்குன்னு சொன்னா கர்த்தருக்கு தான் இருக்கு. கர்த்தர்கிட்ட தான் இந்த நல்ல பாதை செம்மையான பாதை இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. மோசேயை வழிநடத்தி வந்தார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது கிடையாது. தேவன் ஒருவரே அவனை வழிநடத்தினார். நம்மை வழிநடத்த கர்த்தருக்கு நம்முடைய நம்முடைய மனசுல தேவனை நிந்திக்க கூடாது. கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் நிந்திக்க கூடாது. மனதிலும் நிந்திக்க கூடாது. வாசிப்பா சீக்கிரம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி உயர்ஸ்தலங்களிலே பண்ணினார். அவனை ஏறி வர பண்ணி வயலின் விளைக்கும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். புசிக்க முன் வாய் நன்மையினால் திருப்தியாகும். புசிக்கலாம். விளையின் பலனை நாம் புசிக்கலாம். அவனை உயர்ஸ்தலங்களில் ஏற பண்ணுவா. கடுகு எவ்வளவு தூரம் உயர பிறக்கிறதோ அது போல நான் உன்னை உயர வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் நம்மை சுமக்கிறவர். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். கண்மணியில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அவர் உண்ணும்படி வாயை திருப்தியாக்குவார். நம்ம வாய் இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? உன் வாய் நன்மையால் திருப்தியாகணும்னாக்க கர்த்தர் சொல்கிற வார்த்தை கேட்கணும். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும். யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும். 27, 28, 29 வாசிப்போம் சீக்கிரம். 28, 38, 29 வரைக்கும் தான் இருக்கிறான். 39 இருக்கும் பாருப்பா. 27 வாசிப்பா. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து என்ன பறக்குது? பாத்தீங்களா? நம்மளும் அப்படித்தான் உயர பறக்க போகிறோம். நம்ம பறக்க முடியாதவர்கள் அல்ல. நம்ம யாருங்க சொல்லுங்களேன்? கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர். எழுப்பணும். கழுகை போல செட்டையில் அட்டிட்டு பறக்கணும். நம் வாய் நன்மையால் திருப்தியாகும். நம்ம உயர பறக்க மருதமனை எப்படி திருப்தியாகும் பாருங்க. அந்த கழுகு கூட்டில் இருக்கும் பொழுது குஞ்சு வீட்டுல வச்சுட்டா கழுகு சும்மா இருக்காதான். போய் கட்டத்தை தூக்கிட்டு வராத கழுகு தன்னுடைய குஞ்சுகள் நல்லதை சாப்பிட வேணும்னு நல்ல புஷ்டியாகக்கூடியதான் போய் யாரை தேடிட்டு வந்து கொடுக்குமா. நம்ம எப்பேற்பட்ட வகையில இருக்கிறோம்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். உயர எழுந்து பறக்கணும். உயர எழுந்து பறக்கணும். வாசிப்பாப்பா. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ. உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ.
வாசி பாப்பா. அது கண்மலையினாலும் அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்தினாலும் அரணான ஸ்தலத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். தங்கி வாசம் பண்ணும். அப்ப நம்ம அரணான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? கழுவுக்கு ஆண்டப்படும் போலவு முதலிட கொடுக்கிறாருன்னா நம்ம உயர்ஸ்தலத்தில் நம்மளை தேவன் வைப்பாரா? வைக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படணும். உங்களுடைய சந்ததி பெருகணும். உன் சந்ததி பலத்து இருக்கணும். இதற்காகத்தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஏதோ வந்த போறதுக்காக இருக்கக்கூடாது. நீங்க உற்சாகமாய் இருக்கணும். உன் வாய் திருப்தியாய் இருக்கணும். நன்மையினால் தங்கணும். உன் வயது வயது போலாகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்வழி கர்த்தர் போதிப்பா. பாசிப்பாப்பா 28 39 28. அங்கிருந்து இறையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். பாத்தீங்களா? அது கண்கள் இறையை நோக்கும். என்ன பார்க்கும்? நோக்கும் என்ன? எங்க இருந்து? தூரத்துல இருந்து. கழுகுடைய பார்வை நல்லா கவனமா கேட்கணுங்க. கழுகு பார்வை. இன்னைக்கு பாக்குறீங்கன்னு சொன்னா நியூஸ் பாருங்க. என்ன பாக்குறீங்க? சினிமா டிவில பாருங்க. நியூஸ் பார்வையில போடுவாங்க. நியூஸ்ல போடுவாங்க. கழுகு பார்வைன்னு ஒண்ணு போடுவாங்க. கழுகு பார்வைன்னு ஒண்ணு போடுவாங்க நியூஸ்ல. யாராவது பார்த்துருக்கிறீங்க? அது பார்த்துருக்கிறியா? நியூஸ் கழுகு பார்வைன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. யாரு தவறு செய்யறாங்களோ, அரசியல்வாதிகளோ, எங்க தப்பு நடக்குதோ அதையெல்லாம் தூரத்துல இருந்து அறிந்து அதைத்தான் கழுகு பார்வை. நீங்க வேணாலும் பாருங்க. கழுகு பார்வை. யார் தப்பு செஞ்சாலும் தப்பு. அந்த கழுகு பார்வைங்கிறது எல்லாம் டிவியில வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம். அல்லேலூயா. இந்த கழுகுக்கு என்ன பார்வை இருக்குது? சொல்லுங்களேன். இப்ப படிச்சீங்களா? அங்கே இருந்து இறையை நோக்கும். அங்கே இருந்து இறையை நோக்கும். அது கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அந்த கண்கள் தூரத்துல இருந்து பார்க்குமா? எங்க இந்த உயரத்துல வானத்துல பார்த்துட்டு இருக்கோம். கழுகு கீழே கோழி குச்சி மெஞ்சிட்டு இருக்கோம். மெஞ்சிருக்குமா? அப்ப என்ன ஆகும்? அங்க இருந்து பார்க்கும். அப்படியே பறந்துட்டு வட்டடிச்சுட்டு வரும் கழுகு. வட்டடிச்சுட்டு வந்த உடனே என்ன கோழி குச்சி எங்க இருக்கிற அந்த யாரையும் அமைச்சிட்டு போயிடும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பார்வை இருக்குது? நமக்கு என்ன பார்வை இருக்குது? நமக்கு என்ன பார்வை இருக்குது? வசனத்தை நோக்கி பார்க்க. வசனத்தை பார்க்கறதுக்கு நமக்கு தூரத்துல இருந்து வந்தா கூட அந்த பார்வை வசனத்தை படிக்க அவளாக இருக்கும். கழுகுக்கு இருக்கிற சார்பான கண் நமக்கு இருக்கணும். நம்ம ஏன்னா என் வசனத்தை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு நடுகரோடையும் நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கணும். அங்க இருந்து வர்றது வந்த உடனே உட்காந்துட்டு ஆமீன் போட்டு போறதல்ல. வசனத்தை கேட்கணும். அந்த பார்வை வசனத்தின் மேல இருக்கணும். நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? வசனத்தின் மேல இருக்கணும். வாசிப்பாப்பா. குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். அந்த குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். அங்கே கழுகும் சேரும் என்றார். அங்க கழுகும் சேரும். அல்லேலூயா. நமக்கு தூர பார்வை. கர்த்தர் எங்க இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். ரோமர்கள் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள். எக்காலத்து பாடுகள்? இக்காலத்து பாடுகள். நமக்கு பாடுகள் வர்றோம். வராது இருக்காது, போகாது. ஏன்னா அதுல நன்மை வரும். பாடுகள் வந்துட்டு என்ன வரும்? நன்மை வரும். இந்த கழுகு கூட்டை கலைச்சிட்டு தன் குஞ்சுகளை அசைவாடி அது மேலே அசைவாடி கொண்டுட்டு போறது போல இக்காலத்து பாடுகளும் நமக்கு வரும். இந்த கூட்டை கழிச்சு போட்டோம்னா இந்த குஞ்சுக்கு என்ன வந்துச்சு? பாடு வந்துச்சு. ஐயோ, என் தாய் அழகான கூடை கட்டி இந்த கூட்டுல வச்சுட்டு பெண்ணு பண்ணிச்சு. நீங்க கூட்டை கழிச்சு கீழே தள்ளி விட்டு அது பாடா இல்லையா? குஞ்சுக உடனே பார்க்கும். ஐயோ, என் தாய் இத்தனை நல்லா வச்சிருந்த கூட்டுக்குள்ள பெண்ணை என்னை கலைச்சு கீழே தள்ளி இருக்கேன். தேவனும் அப்படித்தான் நமக்கு நல்லதையே கொடுத்துட்டு பார்த்து நினைக்கிறது. இக்காலத்து பாடுகள். பாடு வர்றோம், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், எல்லாமே வர்றோம். எல்லாம் சகித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம்
பாடுகள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். என்னது அல்லேலூயா. இந்த பாடுகள் என்ன செய்யும் பாருங்க. கொஞ்சம் தள்ளி விட்டுருச்சு, உடனே அந்த கழுகு விட்டதா இல்ல, மேல தன் குஞ்சுகள் மேல அசைவாடிச்சு, அதோட விட்டுருச்சா? எப்படி இருக்கிறது வந்து கேட்டு போச்சா? இல்ல, அது பக்கத்துல உட்காந்துட்டு சட்டைகளை அடித்து பறந்து, நீங்க சிறகு மேல ஏறிக்க, சட்டைகள் மேல ஏறிக்க அப்படின்னு தன் குஞ்சுகளை ஏற்றி கொண்டு பறந்து கர்த்தர் ஒருவரை நம்மை நடத்தும். கர்த்தர் தான் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிறது. அல்லேலூயா. பாடுகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும்தை பற்றி கவலைக்கூடாது. இக்காலத்திற்கு நமக்கு மகிமை வேண்டும். பின்வரும் மகிமைக்காக நம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசிர்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டால் உங்கள் வாய் திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவன், இந்த மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். நாம் பாக்கியவானாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வழியில நாம் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு என்ன வழியை வச்சிருக்கிறீங்க? ஒரு வழியும் இல்லைங்க, எல்லா வழியும் அடைபட்டு போயிடுச்சு. ஒரு வழி அடைத்தால் தேவன் புதிய வழியை திறப்பார். ஆமே. நீங்கள் நன்றாய் தேவனுடைய பார்வையில நீங்கள் கடன் பெற்றவர்களாக இருக்கணும். உங்க கடவுளுக்கு இருக்கிற தூர பார்வை போன வசனத்தின் மேல் நம்முடைய பார்வை விடும் என்று சொன்னால் நம்முடைய சந்ததி பலச்சது. அல்லேலூயா. நாம் யாவரும் முழங்கால் படிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.